சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கிறது கணேஷ். கணேஷ் கூட அவங்க அம்மாவும் இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரே பையன், காதலிச்சு கல்யாணம் பண்ணான் 12 வருஷம் முன்னாடி. 4 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட மனைவி, என்னோட மருமகள் வந்து இன்னொருத்தரோட போயிட்டா. கணேஷ் சொல்றாரு, அவர் என்னோட நண்பர், கூட இருந்து குழி தோண்டிட்டாரு சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, 3 வாட்டி நான் போய் கேட்டேம்மா, 2 பிள்ளைங்க இருக்கு அவங்களுக்கு, என் பையனுக்கு 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கா, குழந்தைகளுக்காக திரும்பி வாமா, பிள்ளைங்களுக்காக திரும்பி வாமா நான் சொன்னேன். அவ கேட்கல, எனக்கு அவர் தான் வேணும் சொல்றாமா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு? எங்கேருந்து வரீங்கம்மா? ஜாபர்கான்பேட். உங்க பேரு? பானுமதி. உங்க பேரு? கணேஷ் மேடம். என்ன வேலை செய்றீங்க? கேஸ் சிலிண்டர் போடுறது. அப்படியா, சரி சொல்லுங்க. 12 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. சரி, 4 வருஷம் தான் சேர்ந்து வாழ்ந்தா, 8 வருஷமா இந்த மாதிரி ஆண்டி குளத்திலே இருக்கேன். 8 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. நீங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இல்லைங்க, ஓ, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்களா? குழந்தைகள் இருக்கா? 2 குழந்தைங்க இருக்கு. 2 குழந்தைகள் இருக்கு. சரி, இப்போ நீங்க வந்திருக்கிறது வந்து அவர் வந்து வைஃபோட சேர்ந்து வாழணும் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. சேர்ந்தே வாழ மாட்டேங்கிறா. ஓ, அதுக்காக தான் வந்திருக்கீங்க. இன்னொருத்தன் கூட இருக்கிறா. இன்னொருத்தர் கூட அவங்க இருக்காங்களா? அதுக்காக தான் பிரிஞ்சாங்களா? ஆமா. குழந்தைகளுக்கு எவ்வளவு வயசாச்சு இப்போ? இப்போ ஒரு பொண்ணுக்கு 10ஆவது, பெரிய பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு 8ஆவது. அப்போ சின்ன பொண்ணு பிறந்ததுமே நீங்க பிரிஞ்சிட்டீங்க? 6 வருஷம் ஆகுது மேடம். 2006ல பிரிஞ்சு போனோம். சரி, இதுக்கு காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உங்க வைஃப் உங்களை விட்டு போனாங்க? அங்கே வேலை செய்வோம் எல்லாம் ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு சர்க்கிள். எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க கொள்வாங்க. அது ஒரு ஃப்ரெண்டுனால பிரச்சனையாகி அவங்கள பற்றியே எல்லாரும் தப்பாக சொல்லி சொல்லி நான் கேட்க அடிக்கடி சண்டை ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. கடைசியில் அவங்க கூடயே போயிட்டாங்க. ஒரு இடமும் மாறி மாறி போயிட்டே இருந்தாங்க. அப்படியே பேசி சரி பசங்களுக்கோசரம் போகலான்னு போயிட்டேன். அப்படி இருந்தும் திருப்பி அவங்க லிங்க் இன்னும் தொடர பிரச்சனை இருக்க பெருசாகிடுச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட ஒரு நண்பர் கூட தான் அவங்க போயிருக்காங்க? போயிட்டாங்க. அது பிரச்சனையாகி ஒரு வாட்டி சப்ஜெக்டில் கூட ஒரு 15 நாள் இருந்தேன் நான். நீங்களா? ஆமா. ஏன் நீங்க சப்ஜெக்ட்ல இருக்கணும்? அது அவங்க கிட்ட பேசாத கொள்ளாதன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபோன் பேசும்போது நடுவு ரோட்லயே பார்த்துட்டேன். கோவத்துல அந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, அது கூட கவனிக்கல. அந்த இடத்துல அடிச்ச உடனே அவங்க மகளிர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்களே பிடிச்சி கொடுத்தாங்க. அவங்களே ஜெயில இருந்து எடுத்துட்டாங்க, சப் ஜெயில இருந்து. உங்க மனைவியே எடுத்துட்டாங்க? அவங்களே எடுத்தாங்க. அந்த பையனும் அவங்களும் சேர்ந்து. அப்படியா? உங்க நண்பர் சொல்றீங்க ரொம்ப வருஷமா வழக்கமா? அதாவது அந்த ஸ்ட்ரீட்ல ஒரே ஸ்ட்ரீட்ல இருந்தோம், எல்லாம் ஒண்ணா சுத்துவோம். சரி, ஒரு விஷயம் கேக்குறேன் கணேஷ். நீங்க வந்து உங்க மனைவியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க.
அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு இன்னொருத்தரோட இப்படி ஒரு தொடர்பு ஏன் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அது காரணம் எல்லாம் கேட்டால் என்ன தான் சொல்கிறாங்க. ஆனால் என் மேலே வந்து நானும் எவ்வளோ ஃப்ரெண்டு சர்க்கிளில் போகிறேன் வரேன், எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வரல. உங்களை ஏன் காரணம் சொல்றாங்க? யாரு சொல்றாங்க? என்ன ஏன் சொல்கிறாங்கன்னா, நீ ஃப்ரெண்டுங்களை வீட்டுக்கு இட்டுன்னு வருவே தானே, ஃப்ரெண்டுனா வெளியே வச்சுக்கணும்ல. யாரு உன்னை யார் சொல்றாங்க? வீட்டுல யாரு சொல்றாங்க? எல்லா அக்கம் அக்கம் பக்கத்துல பக்கத்துல எல்லாருமே உங்க மனைவிட்ட கேட்டீங்களா நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு? அவங்களும் அதான் சொல்கிறாங்க. ம். நீ இட்டுன்னு வருவே தானே எனக்கு தெரியும், இல்லைன்னா அவர் எனக்கு எப்படி ஓ தெரியும். அப்ப வீட்டுக்கு வந்தா பழக்கமாயிடுமா? அதான் ஒரே பிரச்சனையாயிடுச்சு. பசங்களுக்கோசம் தான் அப்படியே எதுவும் வேணாம், அவங்க கிட்ட இந்த டைவர்ஸ் வண்டி வாங்கி கொடுத்துருங்க, பசங்களுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு உங்க அம்மா சொல்றது வந்து அவங்களோட வாழணும் சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம். அவங்க இன்னொருத்தவங்க இன்னொரு பையனா கூட இருக்கா, 3 தடவை போய் அவளை நான் கேட்டேன். ஆ. அவன் கூட தான் இருப்பேன், உன் பையன் எனக்கு வேண்டாம். ம். அப்ப என் பையன் இப்படி ஆண்டியா இருக்கானே, எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் சொல்லுங்க. சேர்ந்தாவது வாழணும், டைவர்ஸாவது கொடுக்கணும், இல்ல அவன் மறுமணமாவது செய்யணும். ஓ இதுதான் உங்களுக்கு இப்ப எதுக்குமே- பிரச்சனை. எதுக்குமே அவங்க ஒத்து வருது இல்ல. எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப நாங்க சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்க, டைவர்ஸ் டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுமணம் அவனை பண்ண விட்டு டிவோர்ஸ் பண்ணாதான் அவருக்கு மறுமணம் பண்ணி வைக்கலாம்னு நீங்க ஆமா, நினைக்கிறீங்க. ஆண்டி கோலத்திலே இருக்காரு. எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். ஒரே பையன். நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்லங்க, நான் வீட்டுலதான். அப்பா வேலைக்கு போகிறேன். அவர் என்ன பண்றாரு? அவங்க பைண்டிங் வேலை செய்யறாங்க. சரிம்மா. இப்போ உங்க வைஃப் வந்திருக்காங்களா? உங்க பேருமா? பாக்கியலட்சுமி. பாகியலட்சுமி. நீங்க? மகேஷ். மகேஷ். நீங்க 2 பேரும் நண்பர்களா? ஆமாம். ஆமா, பாகியலட்சுமி, சொல்லுங்க. கணேஷ் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ம். நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. இல்ல. 4 இல்லையா? இல்ல, என்ன சொல்றீங்க? இல்ல, நிஜமா கிடையாது. அப்புறம் நான் வேலை செஞ்சவங்க கிட்ட எல்லாத்துக்குமே கேட்டு பாருங்க. நான் வேணான்னு இவங்க அம்மாட்ட கூட நான் சொல்லி அந்த இடத்த விட்டு நின்றுட்டு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். அது அவங்க அம்மா கூட தெரியாது. அவங்கள வந்து நான் ஒன்றையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சில விஷயம் அவங்கள தெரியாது. சொல்றீங்க. அவங்கள ஆமா. சொல்றீங்க. அவங்களுக்கு எதுவுமே என்னை வந்து ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்கள எப்படி பழக்கம்? அவங்க கம்பெனில நான் வேலை செஞ்சேன். ஓ அப்படியா? ட்ரெஸ் வச்சிட்டு இருந்தாங்க. இவங்க எங்க ஓனரு, இவங்க அப்பா எங்களுக்கு ஓனரு. ஓ எங்க அக்காவே ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ட்ரெஸ்ல தான் வேலை செய்யுங்க. அதனால இவங்களை தெரியும். ம். அப்போ வந்து எங்க வீட்டு ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து 12 வயசு, எங்க 7 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க வந்து சரி கஷ்டப்படுறோமேட்டு தான் 25 ரூபாய்க்கு வேலைக்கு புக்கு செய்வாங்கல்ல, அந்த வேலைக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் இவங்க கம்பெனிக்கு போனோம். சரிம்மா. அப்போ வந்து இவரு தான் வந்து ரொம்ப தொல்லை பண்ணி, இவங்க அம்மா வந்து மத்தியானம் தான் வருவாங்க. அதுக்குள்ளேயே இவர் வந்து என்ன சொல்லுவாரு, நீ வந்து என்னை லவ் பண்ணி தான் ஆகணும், ரொம்ப தொல்லை பண்ண. இதனால இவங்களுக்கு பேதி மாத்திரை கூட நான் கலை குத்துருக்குறேன். ரேப்பர் போடும்போது என்ன பண்ணுவாங்க, காலை விட்டு சீண்டுவாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே. அதெல்லாம் வந்து எங்க வீட்டுல சொல்லிக்க முடியாது. சரி. அப்ப வந்து இது மேல எவ்வளவு சொல்லி பார்த்து கேக்குற மாதிரி தெரியல. அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏன்டா அப்படிலாம் பண்ற. அவங்க ராணியம்மான்றவங்க ஒருத்தங்க. அப்ப வந்து அவங்க கையை அறுத்துச்சு. இவரு கையை அறுத்து, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்ட்டு இது மாரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் வேலை விட்டு நின்றுட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். ஐசூஸ்ல வேலை. நீங்க என்ன பண்ணீங்க? மருந்து எப்படி கலந்து கொடுத்தீங்க? டீ நான் தான் போடுவேன். அப்போ வெறுத்து போய் கஷ்டப்பட்டோம்னு கலந்து கொடுத்தீங்க. எல்லார்கிட்டயும் வந்து அது மாதிரி தான், எல்லார்கிட்டயும் வந்து எல்லா பொம்பளைகள்ட்டையும் இப்படிதான் பண்ணுவாரு. எல்லாரும் பொம்பளை கிட்ட எல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வேணும்ன்ட்டு எல்லார்கிட்டயும் ரோட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வைப்பாங்க. இவங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இவங்க பண்றது வந்து யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா ஒரு நாள் என்னாச்சு, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் ஏன்டா பண்ற அப்படின்னு இவங்களுக்குள்ளே சண்டை ஆயிருக்குது. அதுவும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கல்யாணம், இப்போ ராணியம் அவங்க பையனுக்கு கல்யாணம் சொல்லிட்டு தான் என்னை இட்டுன்னு போனாங்க. என்னை இட்டுன்னு போயிட்டு விஜிபிக்கு இவங்களுக்குள்ள எங்க ஃப்ரெண்டுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாரு, பொண்ணை இட்டுன்னு வர போறேன். கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்தான். நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நீ கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷமா பழக்கமா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட். சரிங்க. சரி சரி கூட்டு வா சொன்னேன். கூட்டு வந்தோன்னா பொண்ணு அப்போ 14 வயசு தான் இருக்கு. என்னடா சின்ன பொண்ணை அது கல்யாணம் பண்ண போறேன்ற. அப்போ வந்து எனக்கு
19 வயசு இருக்கும் எங்களுக்கு. சரி. கல்யாணம் பண்ண போறேன்னு இல்லை எப்படின்னா பேசு அவன் சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் ஷாதிக்கு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அப்போ அவன் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருந்தான். விஜிபி ஆண்டா அவன் எப்பயுமே அங்கே இருப்பாங்க. சரி. சரி ஷாதிக்கு நம்பர் கொடு சொல்லிட்டு வாங்கிட்டு ஷாதி கிட்ட போயிட்டு அங்கே போயிருக்காங்க. அவன் அங்கே என்ன பண்ணிருக்கான், ஒரு சின்ன வீட்டில் அவங்க தங்க வச்சிருக்கான். சரி, எப்படி இவங்களை கூட்டிட்டு போனாங்க? உங்களுக்கு தான் விருப்பம் இல்ல, எப்படி அவரோட போனீங்க? அதாவது வேற ஒருத்தவங்க கல்யாணம் இல்ல மேடம், அப்படின்ற மாதிரி அதாவது கூட்டிட்டு எங்க வீட்டுல நாங்க எல்லாம் ஒன்னாதான் சரி கல்யாணத்துக்கு போறேன், எனக்கு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா டி நகர்லாண்ட வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து இவங்களை கை காமிச்சாங்க, இந்த பொண்ணை தான் நான் இட்டுன்னு வரேன்ட்டு. ஆனா அது வரைக்குமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் விஜிபிக்கு ஆட்டோல இவங்க என்ன பண்ண, டாட்டா ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்க போய் ஸ்பெஷல் மசாலா தோசை நீ சாப்பிட்டு கணக்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லிதான் நெட்டுன்னு போனாரே தவிர எனக்கு கல்யாணம் எனக்கு அங்க போய் தான் தெரியுமே. எனக்கு கல்யாணம் அங்க போய் தான். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க தூக்க மாத்திரை எல்லாம் வாங்கி, அதுக்கு முன்னாடி ஒரு தூக்க மாத்திரை வாங்கிட்டு கொக்கு கோலால கலந்து எனக்கு குத்தாரு. எங்க? அங்க விஜிபில இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு ஒரு குடிசை வீடு அது. அப்ப வந்து கொக்கு கோலால வாங்கி குத்துட்டு காலைல ஏந்து பாக்குறேன் மேல எதுவுமே கிடையாது. ரேப் நடந்தது இல்ல, அதுதான் நடந்திருக்கு அவளுக்கு. சரி நடுவுல சொல்லாம சொல்லு, நீ என்ன சொல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மேடம். நான் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதுல கொஞ்சம் இது கரெக்ட். பேதி மாத்திரை எல்லாம் வந்து அவங்களுக்கு நானும் கலை கொடுக்கல, எனக்கு அவங்களும் கலை கொடுக்கல. அப்படிலாம் கிடையாது மேடம். இருமா, அவங்க சொல்லி முடிச்சாங்களா, நான் சொல்றேன். அவங்களும் கலை கொடுக்கல, நானும் கலை கொடுக்கல. ஆனா இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லார்கிட்டயும் மேட்டருக்கு வாங்க. நீங்க சொல்லாம அவங்களை கூட்டிட்டு போனீங்களா? அவங்க தெரிஞ்சுதான் கூட்டிட்டு இல்ல போனாங்க. மேடம். அவங்க ஒத்துட்டு தான் வந்தாங்க. இல்ல மேடம், அப்படி போறது செயின் இல்ல மேடம். சவர செயின் செயின் போட்டு இங்க பாருங்க, செயின் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறவங்க வந்து என்ன போட்டு அனுப்புவாங்க. கல்யாணத்துக்கு போறோமான்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து இந்த கோதுமை செயின் மாதிரி இருக்கும் மேடம், அது எங்க அக்கா போட்டு அவ கல்யாணத்துக்கு பண்ணது வந்து எனக்கு போட்டு அனுப்பிச்சாங்க. நான் உன்னை இட்டுன்னு போறேன்னு சொல்லிட்டு தான் இல்ல மேடம், அப்படி போறதா இருந்தா சரி, இவ்வளவு பேசுறாங்களே, ஒரு பொண்ணை வந்து தூக்க மாத்திரை போட்டுதான் இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் வந்து இவங்க ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் இவங்க பண்ணி ஃப்ரெண்ட் அவங்க வைஃப் இருக்காங்க, அவங்க மத்தியானம் கையில சொல்றேன் phone சொல்லி பண்ணி. அழுவுறேன், இந்த மாதிரி பண்ணிட்டாரு, எனக்கு இவனுக்கு பிடிக்கவே இல்ல. சரி, அந்த நாள் அவரோட இருந்தீங்கல்ல, அடுத்த நாள் எந்திரிச்சிட்டு என்ன நடந்தது? அவர் அதான் காலை ஏந்து பாக்குற, ஏந்துக்கவே முடியல, ரெண்டு சைடு ரெண்டு கயிறு கட்டிட்டு உடம்புல துணியே கிடையாது, அப்படியேதான் இருந்து எங்க அம்மாண்ட சொல்ல நல்லா போய் முடியல. சொல்றாங்க. இல்ல மேடம், நான் வந்தது பாருங்க, ரெண்டு பொண்ணு வச்சு எங்க மாமாக்கோ எங்க அக்காக்கோ யாருக்கிட்டயும் இருக்கு நான் சொன்னதே சரி, கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுமா சொல்லு. அதுக்கப்புறம் தான் கீழே ஒண்ணுமே முடியல, ஒரே வலி தாங்க முடியல. அப்புறம் ஒரு வாரம் இவங்க கிட்ட ஒரு 2-3 மாசமே நான் பேசவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் நடந்தது? அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் வந்தாங்க. ஒரு வீட்டுல எல்லாமே வீடுலாம் ரெடியா இருக்கு மேடம், போயிட்டு சாப்பாடு செஞ்சு குடும்பம் நடத்துறது தான் அவ்வளோ எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி நான் இங்கே போனேன், நான் வந்து இருந்துட்டேன், கல்யாணம் பண்ணணும், நான் அதுக்கிட்ட இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் அப்படின்னா. சரி நாங்கள் சொல்லிட்டு மாங்காட்டில் ஒரு வீடு, குடிசை வீடு ஒன்று பார்த்து சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா நீங்க? கல்யாணம் மாங்காடு கோயில்ல மாங்காடு கோயில்ல நான் இதுக்கெல்லாம் அப்புறம் நீங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் நடந்து நடந்து 2 நாளுக்கு அப்புறம் மேடம் அவங்க என்ன சொன்னாங்க, நைட்டு இது மாதிரி தப்பாயிடுச்சு மேடம். அவங்க அப்ப அப்படி அனுமதி இருக்கலாமா? இல்லாம நான் ஒண்ணும் சரி, நீங்க கேளுங்க. அவரே சொல்றாரு, நைட்டு தப்பாயிடுச்சுன்னு அவரே சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, இல்ல அவங்க அனுமதி அவங்க கைய கட்டி போட்டு தூக்க மாத்திரை அந்த கொடுத்து மாமாண்ட சொல்ல முடியுமா மேடம்? அவங்க எல்லாமே தப்பு தப்பா எங்க அம்மால சொன்னாங்க. சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? அப்படி கை கட்டி போட்டு நீ ஏமாதில்ல. எங்க மாமா இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட பேசுறதே கிடையாது. தப்பெல்லாம் சொன்னா எப்படி ஓடி போயிட்டு வா, ஓடி போயிட்டு இதுதான் எங்க மாமா. இந்த நிமிஷம் நேத்து கூட என்கிட்ட பேசவே இல்லை. எல்லாம் இதெல்லாம் ஓடி போல ஓடியே போல மேடம். கல்யாணம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்தாரு. இப்ப கூட எங்க அம்மாக்கு இப்ப கூட நான் சொல்லவே அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆம்பளைங்க வந்து அதாவது ஒரு 1000 தப்பு அப்படி இல்லைன்னா பண்ணிட்டு போன் நம்பர் தரேன், இவரு படிக்கிற ஃபோன் அளவுக்கு பண்ணி நான் கேளுங்க, படிச்சது இல்லையா கிடையாது. அவங்களே வர வைக்கணும். இந்த நிமிஷம் ஏபிசிடி கூட அவ்வளவு அவங்க எனக்கு வர தெரியாது. வாயாடுவேன், எவ்வளவு வாயாடுறோமோ வாயாடுவேன், அதெல்லாம் அசிங்கமா கூட பேசுவேன். ஆனா இவங்களை இந்த அளவுக்கு கிரிமினலா யோசனை பண்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு அது தெரியாது. அநியாயம்பா இது. இந்த அளவுக்கு எனக்கு என்னம்மா தெரியாது. இது தெரியுமா உங்களுக்கு? இவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இவங்கள பத்தி, அவங்க அப்பா பத்தி, அவங்க பொண்ணை பத்தி சத்தியமா சொல்றேன். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் நீ ஏமா போலீஸ்க்கு போல? எப்படிமா போகுது? இப்ப இவங்க அக்காவுக்கு அப்பதான் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அப்பதான் 2 மாசம் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் தான் ஆகுது மேடம். அப்ப கூட சொல்றாங்க, இனிமே உன்னை சிகரெட் கால் மேல கால் போட்டுன்னு இனிமே உன்னை எவன் கல்யாணம் பண்ணி
நான் தான் எல்லாம் நல்லா கல்யாணம் கதை விடுறாங்க மேடம். பொய் சொல்றேன் எப்படி இருந்த இடத்துல நீங்க சரி போய் மேடம், விசாரிச்சீங்கன்னா இருங்க. தெரியல. இப்போ இன்னைக்கு நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஒரு ரூல் போட்டிருக்காங்க 13 விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணறதுவங்களுக்கு. மேடம் கல்யாணம் இது சொல்றேன். இருங்க, என்ன வேணா இருக்கட்டும், இருங்கம்மா இருங்கம்மா. இது எவ்வளவு பெரிய வன்முறை பாத்தீங்களா? எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் ஒரு அம்மா இது மாதிரி சரி, இருக்காங்க. எப்படி பேத்தாங்க மேடம்? இருங்க. எப்படி ரெண்டு ஆமா, குழந்தை பெத்த? என்கிட்ட மேடம் இப்படி கூட கை தொட மாட்டார், தூக்க மாத்திரை போட்டுதான் இருப்பாரு என் கூட. இந்த 2 குழந்தைக்குமே சரி, பால்ல நைட் எத்தனாரு இவங்க இதெல்லாம் வந்து ஒரு அம்மா முறையில ஆனா இருக்கிறாங்க. இவர் வந்து வாங்குற கடையும் எனக்கு தெரியும், தூக்க மாத்திரை வாங்குற கடையும் எனக்கு தெரியும். எதிர்த்த மாதிரி ஒரு தூக்க நாங்க மாத்திரை ஆட்டோ ஸ்டாண்ட் எதிர்க்க ஒரு எத்த மெடிக்கல் மாதிரி இருக்கு. இருக்குது எப்ப மேடம். பாரு உங்களுக்கு தூக்க மாத்திரம் ஆமா மேடம், இந்த அளவுக்கு நாய் மாதிரி என் போட்டோ பாருங்க, இவங்க கூட இந்த போட்டோ இவங்க கையில சொல்ல முடியுமா ஒரு அம்மா முறையில இருக்கிறாங்களே உங்க பையன் இப்படி திருத்திடலாம். சரி உங்க பையன் உங்க பொண்ணை நான் 6 வருஷம் வளர்க்கலையாமா? போதுமா இருங்கம்மா, சோறு அதெல்லாம் போடுது. இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்தபடி. இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரிம்மா, இப்ப அன்னைக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தனம் கொண்டு வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தே அவரோட? இல்ல, அப்புறம் சாதிக்கின்ற அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல பூந்த மல்லிட்டுன்னு போய் என்ன ஒரு 3 மாசம் அங்கே பேசவே இல்லை. நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா தேடி கண்டுபிடிச்சு எங்க அம்மா வந்தாங்க. எங்க அம்மா வந்து அழுதாங்க. எங்க அம்மாட்ட சொல்லவும் முடியல, நல்லா கத்து சாப்பாடாக்கோ எதுவுமே நடுவுல தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் எப்படி இதான் வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்ச நாள் குழந்தை பிறகுற எல்லாமே நல்லபடியா தாங்க பார்த்தாங்க. என்ன பண்ணுது எல்லாமே எப்போ உங்க நல்லபடியா மாமியார் பார்த்தாங்க. வந்தாங்க உங்களை பாக்குறதுக்கு? குழந்தைலாம் பிறந்த பிறகுதான் அவங்க வீட்டுக்கு நாங்க போனோம். ஒரு 3 மாசம் குழந்தையா இருந்தது எங்க பெரிய பொண்ணு. அப்பதான் அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அப்பா பேச ஒவ்வொரு முறையும் மாட்டாரு. உங்களுக்கு தூக்க மாத்திரை தான் கொடுத்து இடையில இருக்கவே மாட்டாரு. கேட்டா முன்னாடி நீ உனக்கு அந்த மாதிரி இருந்ததுனால தானே நீ என் கூட 1 வருஷம் பேசாத இருந்தேன், உனக்கு வலிக்கிறதுனால நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எங்க மாமா கிட்ட சொல்ல முடியுமா, எங்க அக்கா கிட்ட சொல்ல முடியுமா, எங்க அம்மா சின்ன வயசுலயே தாலி எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க கதை சொல்ல முடியுமா? ஒரு குறைய வச்சு இல்லாதான் இருந்தாரு. நடுவுல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல. ஆனா ஒரு நாள் ஆச்சு உடம்பு சரியாத ஆயிடுச்சு. எனக்கு சிக்கன் குனியா ஜுரம் வந்துச்சு. ரொம்ப முடியாத இருந்தேன். அப்ப வந்து இவர் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணு கூட ஏற்கனவே பழக்கம் இருந்ததோ இல்லையோ அது எனக்கு தெரியவே தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸி ஏத்திக்கின்னு இவங்க வீட்டுக்கு எங்க மாமனார் இருந்தார் அப்ப என் கூட. ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திக்கின்னு வந்து வீட்டுல படுத்துன்னு இருக்கிறேன். அந்த மேல இருக்கிற பொண்ணு ஒண்ணு வேணின்னு ஒண்ணு இருக்குது வெஸ்மாம்பத்துல. ஆமாம்மா லட்சுமி அக்கா வந்து இது மாதிரி தனியா இருக்கிறாங்கம்மா, நான் கஞ்சி காசி கொடுக்குறேன் அப்படின்னு என் கூட இருந்தாங்க. என் கூட இருந்திய உனக்கு நான் வந்து பொண்டாட்டி முறையில உனக்கும் நான் அந்த துரோகமும் செய்யல. அப்ப நீயே எனக்கு செய்யல. அன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டினாந்து சமையல் கட்டுல நீ ஏன் படுத்த? நடக்காததெல்லாம் சொன்னா எப்படி நடக்காத? என் பெரிய பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க. என் பொண்ணு கேட்டுது. என் பொண்ணு பார்த்துட்டு 2 அடி அடிச்சு வாய் அந்த பொண்ணை கூட்டினார் சொல்லுங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியாது, எல்லாம் நடக்காத எல்லாருக்குமே மாம்பத்துல எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன் அவங்க அப்பாக்கே தெரியும். இல்லன்னு சொல்லுங்க. பொண்ணுன்னா அவ்வளவு அவங்க அப்பாக்கே தெரியும். நடக்காததெல்லாம் எல்லாத்தையுமே சரி, சொன்னா இப்போ எல்லாமே இப்போ ஒத்துப்பாங்களா? உங்க சரி, அப்ப உங்களுக்குள்ள என்ன எதனால பிரச்சனை வந்ததுன்னு கேளுங்க. என்ன அப்ப வந்து பொண்ணு கூட அந்த இருந்தத பொண்ணு கூட இருந்ததுனாலதான் மச்சான் நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாருக்குமே நீ வா சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சான். பண்ணி டாடா நிக்கான் போனு மேடம் எல்லாமே இல்லன்னா நான் இதுல வந்து சாப்பாடு என்ட்ரி ஆகணுன்ற எனக்கு அவசியமே மேடம், கிடையாது. பிரச்சனை வந்து அப்படி இல்லை மேடம். இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நானு இங்க பாருங்க. இங்க பொண்ணு எல்லாம் பாருங்க பட்டு தெரியாம மேல கை பட்டுச்சா பார்த்து தப்பா கணக்கு வரும். நைட்டு 2 மணி எனக்கு ஃபோன் பண்ணா மேடம், மச்சான் நான் தப்பு பண்ணேன், லட்சுமி பார்த்துச்சு, அது வந்து கிருஷ்ணால் ஊத்திச்சு, நான் எவ்வளவு தடுத்து பார்த்தேன், இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். நானும் வந்தேன். வந்துட்டு என்ன ஆச்சுடான்னு, இல்லைம்மா வெளியே அந்த கேட்டாண்டியே என்னடா அப்படின்னு, இந்த மாதிரி நான் வேணி கூட இருந்தது லட்சுமி பார்த்துச்சு, அதனால அதுக்கு சாவ போறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணால் எடுத்து ஊற்றிச்சுடா அப்படின்னா. சரி வாடா, என்னடா எங்கடா இருக்குன்னா வீட்டில் தான் இருக்குது உட்காந்துக்குது. சரி வா சொல்லிட்டு 2 பேரும் போய் பேசணும், இவனும் நானும் பேசணும். அண்ணா நீங்கள் இந்த விஷயத்துக்கு வராதீங்க, நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்னது. சொன்ன நீ அவர் அண்ணனால நினைச்சிருக்க, ஆமா, madam. இப்போ First. அப்படிதான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இவரு வந்து கட்டாயமா சொல்ற. சத்தியமா உன்னை சொல்றேன். நம்பலாமா? நீங்க நம்புங்க மேடம். உங்களுக்கு வைஃப் கல்யாணமே ஆகல மேடம். தங்கச்சியா தான் நினைக்கிறீங்க. இந்த அண்ணன் தங்கச்சி உறவை பத்தி அவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் இங்க உட்கார்ந்துட்டு அது போய் சொல்லக்கூடாது மேடம். அதாவது அங்க நான் இப்ப இருக்கிறேன் பாத்தீங்களா, நான் கேட்டதுக்கு இல்ல பதில் மேடம், சொல்லு. இப்ப எங்க மனசாட்சிக்கு படி அப்படித்தான். ஆனா நான் இருக்கிற இடத்துல வந்து வீட்டுக்காரு புருஷன் மட்டும் தான் தெரியும். நான் இருக்கிறத சொல்லிடுறேன். இப்ப நான் போய் இருக்கிற சொல்ல இடத்துல விரும்பல. இப்ப ஆனா இவங்க தனியா வந்து வீடு கேட்டா எங்கேயும் கிடைக்கல. இது தனியா எது வந்து பிரச்சனை சின்ன பொண்ணா இருக்கா, 2 ஆச்சுன்னா, குழந்தைய இப்ப வச்சுட்டு வந்து உங்க இவரு வீடு வந்து கேட்டு கிடையாதுன்றாங்க. போயிட்டாங்க. ஆனா இப்போ இருக்க நைட் வந்து வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இப்போ நாங்க நான் வீடு வீடு எடுத்து எடுத்து வச்சிருக்கோம். வச்சிருக்கோம்.
நான் இருக்கிறது ஓப்பனா சொல்ல ஆனா போறேன். நீங்க அப்படி இல்ல. இல்ல இல்ல அந்த மாதிரி கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற இடத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் தெரியும். இங்க பாருங்க, இவர் வந்து அப்பயே நான் இவர்கிட்ட சொன்னேன், நீங்க வராதீங்க, எங்க ஃபேமிலி விஷயம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க இதே- மாமியார் கிட்டயும் சரி இந்த எங்க இதையும் மாமியார் வந்து சரி இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சொல்லுங்க. டக்குன்னு சொல்லணும். சரியா? அன்னைக்கு அது நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? என்னைக்கு நான் அன்னைக்கு நைட்டு நீ பாத்துட்ட. ஆமா அதுக்கப்புறம் என்னாச்சு? இவர் வந்தாரு பேசுறதுக்கு. போன் பண்ணாங்க. சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரே சண்டே ஆச்சு. நான் வந்து திருவேற்காடுக்கு போயிட்டேன், சரி யாரு ராவத்துக்கு போயிட்டேன், என் பொண்ணு வீட்டுக்கு. அப்போ என்ன கூட்டினு பைக்ல அப்பயே சுத்தணும். இது- நானே உன்ன தான் சுத்தி இவரை வச்சுன்னு தான் சுத்திட்டு தேடுறதுக்கு? சரி ரெண்டு பேரும் தான் போய் தேடுறாங்க. தேடுறோம். சரி கடைசியில நான் என்ன பண்ண, ஒரு பொண்ணு இவங்க வீட்டுல இருக்குது. நம்ம இதையும் விட்டு போனா நாளைக்கு நம்மள மாரி தான் அனாதையா நிக்கும், நம்மளுக்கு பாக்குறது ஆள் கிடையாது. நான் தேடின்னு வரும்போது எங்க மாமனார் கோடம்பாக்கத்தாண்ட இருந்தாரு, என்னை பார்த்து சைக்கிள் எட்டுன்னு வந்துட்டாரு. அப்ப வந்து நான் பேசவே இல்லை. நீ இவ்வளவு பண்றியாட்டு நான் கம்முன்னு இருந்தேன். ரொம்ப முடியாத ஆயிப்போச்சு. நான் பேசாதே இருக்கிறதுனால, மச்சான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ ஹாஸ்பிட்டல் கிட்டன்னு போடா நான் இந்த அப்ப மாதிரி இந்த போடா, பிரச்சனைன்றனால அது இவன் மாதிரி கூப்பிட்டா போடா. இவன் கூப்பிட்டா அது வரமாட்டுது. அதனால அப்படின்றதுனால நீ அனுப்பி விட்டுதே, அனுப்பி வரோம். விட்டுதே இவருதான். இவர் தான் பைக்கை கொடுத்து எல்லாருக்குமே அனுப்புவாரு. தெரியும், அவங்க வெஸ்மாம்பத்துல தெரியாதா எங்க கதை வழி. என்ன ஒரு ஆஸ்பத்திரி? வாட்டி 2 வாட்டி அனுப்புவோம் மேடம். நான் எனக்கு கேஸ் வேலை இருக்குல்ல, இந்த மாதிரி எதுவும் தப்பு நடக்காது, அவங்க கூட தொடர்பு வச்சுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில கொடுத்தாங்க. சரி அப்புறம் பார்த்தா அது அப்படியே தொடர்பாயிடுச்சு. சரி அப்புறம் இது எப்படின்னா செம்மையா இவர் பைக்கை பேசுறீ, கொடுத்து செம்மையா பேசுறேன். இவர் பைக்கை கொடுத்து அனுப்புறது. நீ இருந்த வீட்டு அட்ரஸ்லாம் ஹாஸ்பிட்டல் தெரியாதா, கூட்டிட்டு போ, சொல்ல மாமியார் தெரியாதா? வீட்டுல குழந்தை இருக்கு கூட்டின்னு வாண்டு. மகேஷ் உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப நீங்க 3 பேரும் பேசுறதுல ஏதோ ஒரு பொய் இருக்கு. ஒண்ணுமே போயில மேடம். பொய் சொல்லணும்னு இவர் வந்து அவசியமே கிடையாது பைக் மேடம். அதாவது பைக்கை கொடுத்து அனுப்புறாரா, இவர் கூட இருக்கிறவன் என்னடா நீ வீட்டுக்காரனா அவன் வீட்டுக்காரனா சரி பைக்ல மேடம், தப்பு செஞ்ச அப்படின்ற மாதிரி. 3வது மனுஷனை எதுக்கு நீ போன் பண்ணி வர வச்ச? சரி, ஒண்ணு உங்க அம்மா அதெல்லாம் வர இருக்கட்டும். வச்சிருக்கலாம். அதெல்லாம் நடந்தது. சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன உறவு? எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஆனா இனிமே வந்து எப்படி நாங்க சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு எங்களை இங்கேயே வந்து நிக்க வச்சாங்க. அதுதான் அதாவது அதுக்கு இருமா நான் இப்ப சொல்றேன் மேடம். நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ முறைப்படியா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பா. நான் உங்ககிட்ட கேட்டேன்னா அண்ணன் சொல்றியே தங்கச்சி சொல்றியே, எப்படி அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அப்புறம் சொல்லு. மேடம் அது இல்ல மேடம், முதல்ல நான் கூப்பிட்ட வார்த்தை அது. ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட வார்த்தை அது. அண்ணா எங்க விஷயத்துல வராதீங்க சொன்ன வார்த்தை அது. எங்க விஷயத்துக்கு வராதீங்க அப்ப சொன்ன வார்த்தை. அந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு வீடு போனோம், கேக்க நகர் போனோம். சரி இப்ப எதனால நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்க? இந்த குழப்பங்கள் எல்லாம் நடந்தது, நீ வீட்டுல தான் இருந்த. ஏன் அவரை விட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்த? எல்லாரும் வந்து தண்ணி அடிப்பாங்க. எல்லாரும் நானும் ஒத்து 2 பேர் கிடையாது. அதெல்லாம் நானும் எல்லாரும் இவரும் அடிப்பாருங்க. ஆமா நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். சொல்லல. நானும் ஒத்துக்கிறேன். இருங்க. கேஸ் இங்க போடுறவர் பாருங்க கார் மேடம், ஓட்டுறவர். அவங்க அம்மா வீட்டுல போய் அடிப்பாரா? கேஸ் போடுறவரு இவரை பிடிக்காது, அவர் கார் ஓட்டுறவர் அவரை பிடிக்கும். பாருங்க. அவரைதான் இப்ப கல்யாணம் பண்ணி பாருங்க. இருக்கணும்ன்றா. நீங்க போதுமா? சொல்லுங்க, ஒரே வார்த்தை. எப்படி நீ பிரிஞ்ச? அவர்ட்ட இருந்து வெளியே வந்த? இல்ல மேடம், இவர் வந்து ரொம்ப டார்ச்சர் குத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவரு என்ன இட்டுன்னு torture? போயிட்டு இட்டுன்னு போய் வண்டியில இட்டுன்னு போறது, இட்டுன்னு வர்றது நடுவுல எல்லாமே நான் பண்ணிட்டு ஹாஸ்டல்ல இருந்தாரு. உடம்பு சரியில்லாதப்ப 2வது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இவர்தான் இட்டுன்னு போக மாதிரி, காசு குத்து அனுப்புறது இவர்தான். சரி ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் இவரு இட்டுன்னு வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி குத்துருவாரு. சரி அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் பேசாதே இருந்ததுனால எல்லாரையும் இட்டுன்னு வந்து வீட்டுல தண்ணி அடிக்கிறது. சரி எல்லாரையும் வீட்டுல தண்ணி அடிக்குது. சாமி கேஸ்ட் போட்டுட்டு இவங்க எல்லாம் கிளம்புன பிறகு அது மாதிரி என்ன இருக்கணும்னு சொல்லுவாரு. என்னை வந்து தொடுறதுக்கு வந்து தூக்க மாத்திரை போட்டு இருக்க சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸ்ட போட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? கேசட்டா என்ன அது? அது வந்து ஆர்த்தி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அது எவ்வளவு அதிகமான cassette, இவ்வளவு cassette கத்தி இருக்கு எடுத்து வெட்டிடுவேன். என்ன போட்டு அடிச்சு எட்டி வீட்டுக்குள்ள கேசட் போட்டு பாப்பாரா? எல்லாரும் அந்த பாப்பாரு மேடம். யார் அக்கா தங்கச்சி இருக்கும்போது பாப்பாங்களா? நானும் ஒரு நிறைய போய் சொல்றேன். பொறுக்கிறது, ஆர்த்தி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. இவர் அதுல ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த அசிங்கமான கேசட் எடுத்து போய் இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. 15 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு அப்பயே நான் தான் எதுக்கு கம்ப்ளைண்ட்? இவங்க அந்த கேசட் எடுத்து போயிட்டு இது பண்ணதுக்கு வீட்லயா நீங்க இருக்கும்போது? இவங்க தான் வேற யார் இருப்பாங்க? மேடம் அந்த அவங்க சொன்னாங்களா ரிமாண்ட் பண்ணிருக்காங்கண்ணே, அந்த கேஸ் வாங்கி நீங்க படிச்சு நீங்க பாருங்க. பாருங்க அந்த கேசிட்டும் அந்த கத்தியும் இருக்குதால் மட்டும் பாருங்க. என்ன கத்தி? எனக்கு புரியல. என்ன வெட்டுறதுக்கு வந்தாரு எதுக்கு? மேடம். இந்த மாதிரி வந்து நீ அந்த கேஸ் வந்து யார மேடம்? ஓப்பனா சொல்ல போனா அவரு கூட நீ கம்முனு இருமா, நீ நான் பேசும்போது நான் வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். பால்ல வந்து இந்த மாத்திரை போறதுக்காண்டி எனக்கு வந்து ஏற்கனவே வந்து இதுவே நரம்பு புரியுதா? தளர்ச்சி, சொல்லுங்க. கை கால் வராது. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் நான் சின்ன வயசுலயே. அதனால வந்து இவர் என்ன சொன்னாரு, ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மாத்திரை போட்டு இவரு கலக்கிறத நான் பார்த்துட்டேன். அந்த பாலை நான் குடிக்கிறதே கிடையாது.
அதனால இவர் என்ன ஆச்சு, நான் கூட இருக்க மாட்டேன் மேடம். என்னைக்கு இதை பார்த்தேன்னா அந்த ஏன்னா பொண்ணு அவங்க கூட அவங்க கூட எப்படி இருப்பாங்க? என்ன தர்மா இந்த மாதிரி பேசுனா அப்புறம் என்ன பேசுறது? அது அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. நான் இல்லாத டைம்ல இவங்க கேசட் அப்ப நான் இருக்கும் போதே அந்த பொண்ணு கூட இருந்தேன். அது பெரிய பிரச்சனையாகி நான் இருக்கும் தனித்தனியா போது பொண்ணு வீடு கூட காலி பண்ணிட்டு இருந்தேன். போய் அப்ப உன்னை என்ன பண்ணலாம் மேடம் நான் செஞ்ச வேலை இந்த என்ன வீட்டு தெரியுமா அட்ரஸ் மேடம்? சொல்றேன் மேடம். கம்பெனி கொஞ்ச நேரம் மேடம் பொய். அங்க இந்த அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்றேன் மேடம். அவங்க 2 பேர் சேர்றத வந்து இவன் வீடியோ கேமரா எடுத்துட்டான் மேடம். எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. காமி. நான் இங்கே வந்து விட்டுறேன். அவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். மேடம் அது உடனே ஒரு குரல் தான் மேடம் இருக்குது. காட்ட சொல்லுங்க, கேமரா காட்ட, வீடியோ காட்ட சொல்லுங்க. இவரு குரல் தான் இருந்தது அதுல. வீடியோ எல்லாம் எடுக்கலாம். ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? மேடம் நெசப்பகத்துல குடுத்தன வச்சான் மேடம் இவன். பாத்துக்கங்க. அங்க 2 பேருக்கும் அவர் பழக்கம். இல்ல 2 பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. கேசட் வீடியோ எடுத்தாங்க சொன்னீங்கல்ல, இவங்க 2 பேரும் இருந்தத எங்க பையன் கேமரா எடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்ல சொல்றாரு இவர். நேர்ல தான் மேடம் பார்த்தேன், கேமரால எடுக்கலாம் மேடம். நேர்ல பார்த்துதான் சண்டே ஆனப்பதான் கத்தில அடிக்க போய் பசங்க வந்து ஆமான்னு சொல்லிட்டு கடைசியில மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல வந்து மேடம், சொல்லும் நான் போது எங்க வேற வேலை மாதிரி செய்யறேன். இருக்காங்க. நான் வந்து அந்த கோடம்பாக்கம் இருக்கு பாத்தீங்களா, அங்க நான் இப்ப அவர் சொல்லறதெல்லாம் பொய் சொல்றீங்க நீங்க. அப்படி இல்ல. இல்ல மேடம், எனக்கு அப்படியே எனக்கு இருக்கணும்னு சரி, அவசியம் இருக்கு. கடைசியில எப்படி இந்த அவரை விட்டு வீட்டு வெளியே அட்ரஸ்ல வந்தீங்க? தரேன் மேடம். இதான் சொல்லிட்டே வரேன் நீங்க மேடம். விசாரிச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க மேடம். ரோட்ல டிராபிக் யார் மேல போலீஸ் தப்பு? அதுக்கப்புறம் கோபின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்துதான் ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்றது, நீ போமா ஸ்டேஷனுக்கு போமான்னு சொல்லிட்டு என்ன முடிய பூச்சி இது கழுத்தை பூச்சி நெருக்கி ஸ்டேஷனோட போயிட்டேன் நான். இதுக்கு மேல இவன் கூட எல்லாம் வந்தா நமக்கு வேலைக்கே ஆகாது. இது சும்மா எப்ப இவன் பண்ற அது தப்புக்கு அவங்க கூட போயிடுறாங்க. நம்ம வந்து அனுபவிச்சுன்னு இருக்கணுமா சொல்லிட்டு நான் ஸ்டேஷன்ல போயிட்டு ஹாஸ்டல்ல இருக்க நிறைய இவங்க எல்லாம் தெரியுமா? கேசிட்டோம். போஸ்டர் காலனி 3வது தெருல போய் 30 சவரன் நகை கொள்ள அடிச்சுட்டு எனக்கு தெரியாம நான் சொன்னேன். என்னது அவரு திருட்டு கேஸ். யார் இவரா? அவரும் ரிமாண்ட்ல இருந்தார். கொஞ்சம் இருப்பா கம்முனு நீங்க கேளு. 30 சவரன் திருடி நான் சொன்னேன்னு சொல்லி 30 சவரமா? எங்க தெரிஞ்சினாரு? எங்க திருடின? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், பாக்கு நிறைய போடுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இதுவாயிடுச்சுன்னு ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கு. யாரோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்து நகை ஏதாவது வைப்பாங்க 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு. இவங்க 2 பேரும் போய் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் எனக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்து போய் வச்சு நான் ஹாஸ்டல்ல இருந்து அப்புறம் சேட்டு சொல்றாங்க. யார் நகைப்பா? அப்புறம் சேட்டு சொல்றாங்க. அப்புறம் சேட்டு அத சொல்றாங்க வாங்கி குத்த கம்பளை இவர்தான். உன்னை நம்பி தான் வாங்கினது 30 சவரம். 30 அது சவரம் ஆர்டர் போட்டேஷன்ல இருக்கு கேஸ் அவர் மேல. நான் சொல்றேன். அப்ப வந்து நான் தண்ணி தேவையில்லாதெல்லாம் அதனால அவங்க கூட போய் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிகு ஜிகுன்னு விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இரு அப்ப நான் தண்ணி நான் ஓவரா அடிப்பேன். அப்போ வந்து நான் கார் ஓட்டிட்டு வேலையை முடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வரும்போது போஸ்ட் காலி 3வது வந்து பெண்டு இருக்கும். தடுமாறு போகும்போது அந்த லேடி ஒருத்தன் குறுக்க வந்தாங்க. தடுமாறினோன்னா அவங்க ஸ்லிப் ஆகினா அவங்க மேலே விழுந்துட்டேன், செயின் அறந்துருச்சு. அவங்க கத்தி கூச்சல் போட்டாங்க. கத்தி கூச்சல் போட்டோன்னே அங்கே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க, எப்பயுமே அவங்க பீட் ஒன்று நிற்பாங்க. அவங்க வந்து எட்டுன்னு போனாங்க. மேல விழுந்தா செயின் அறுந்துடுமா? பைக்கில் போயிட்டு இருக்கேன் மேடம். பைக்கில் போனோன்னா அவங்க குறுக்கில் வந்துட்டாங்க. இங்கே வரும்போது தண்ணி அடிச்சுட்டு பைக் ஓட்டுனீங்க? ஆமாம், தண்ணி அடிச்சுட்டு தான் ஓட்டி. அவர் ஆனா அப்போ வந்து அவங்க கத்தி கூச்சல் போட்டதுனால அங்க இருந்தவங்க வந்து இது பண்ணாங்க, ரிமாண்ட் பண்ணாங்க. 15 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க. கேஸ் நடந்துட்டு இருந்து இப்போ முடிகிற கண்டிஷன். எங்க நான் வந்து பட்னி பசிமா விட்டதே கிடையாது. எந்த நாளே என்ன விட்டது கிடையாது. பட்னி பசிமா எல்லாமே வாங்கி போறதுல இருந்து எல்லாமே இது பண்ணாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, இவர் என்ன பண்ணாரு, யாரோ ஆனா இவர் எப்படி தெரியுமா, யாருன்னா குஸ்ட்டு வந்து உன் பொண்டாட்டி நான் மகேஷ் கூட பார்த்தேன் இங்க பார்த்த சொன்னா அப்பயே நம்பிடுவாங்க. சரி. இவர் என்ன பண்ணாரு, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களா உன் பொண்டாட்டி நீ வந்து பட்னி பசிமா போட்டா உன் பேச்சை கேட்கும் அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, என்னையும் 2 புள்ளைங்களை வச்சுட்டு 3 நாள் எங்களை வீட்டுக்குள்ள பூட்டிட்டு போனாரு. 3 நாள் என் பசங்களை கேட்டு பாருங்க. 3 நாள் பசங்களை கூப்பிடுங்களேன். கேட்டு பாருங்க, என் பெரிய பொண்ணை கேட்டு பாருங்க. 3 நாள் சொல்லிதான் வந்திருப்பாங்க. பசி தாங்க முடியல. சுண்ணாம்பு புளிய தண்ணியும் நாங்க குடிச்சிட்டு 3 நாள் நாங்க. ஆனா சத்தியமா நிரூபிக்கிறாங்க. கிருஷ்ணால இருந்து வச்சு சத்தியமா நாங்க உயிரோட இவனை உள்ள தடுறதுக்கோசமே நாங்க செத்துருப்போம். ஆனா அப்ப 3 நாள் கூட கழிச்சு போறதுக்கு எப்படி நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம். நான் வந்து கோலத்துக்கு போயிட்டேன் தான் புடி 1000 ரூபாய் சிலிண்டர்ல இருந்து கொஞ்சம் கது அப்படி வச்சு ஏத்த அரிசி பருப்பு இருக்குது. நாங்க போய் யாராவது பிச்சை போட மாட்டாங்களா? 3 நாள் சுண்ணாம்புல இருந்து எல்லாத்தையும் சொல்லி 1 கிலோ புளி சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா. ஆனா புண்ணியம் பழகுது. ஒரு குடம் தண்ணி வச்சுட்டு போனோம். 2 புள்ளைங்களும் அம்மா பசி. என்ன வயசு இருக்கு உங்க குழந்தைகளுக்கு? என் பசங்களுக்கு வந்து பெரிய சின்ன பொண்ணு வந்து 2 வயசு இருக்கும், பெரிய பொண்ணு வந்து ஒரு 4-5. பிள்ளைங்களும் பட்னியா தான் இருந்து 3 நாள் மேடம். 3 நாள் யாருன்னா இருப்பாங்களா? சுண்ணாம்பு செவர்ல இருந்தெல்லாம் சொன்னா என் பொண்ணு சாப்பிட்டுச்சு. என் பெரிய பொண்ணை கூப்பிட்டு கேளுங்க, என் பொண்ணு சாப்பிட்டுச்சு. யாரு இருப்பா? எங்க அம்மாட்ட கூட நான் சொல்லல. இந்த மாதிரி பண்ணிட்டு போந்து. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வந்து 1000 ரூபாய் வந்து நீ சாப்பிடு எதனா வாங்கி
நீ எதனா சாப்பாடு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன், இனிமே வாழவே கூடாது, இவன் தப்பு செஞ்சு நம்ம தான் தண்டனை அனுபவிக்கிறோம், எங்க மாமாண்டே போய் சொல்ல முடியல. நீ அதனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கின, நாங்க பார்த்து வச்சா அதனால கிடையாது. நாங்க கேட்போம்ல அவங்க கூட அப்படின்னு போயிட்டேன்ல. சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமேட்டு தான் ஆட்டோ பூச்சி அரளி விதை வந்து என் பால்ல போட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு சாமி திட்டி என் பசங்களுக்கு குத்த குடிக்கல. நான் குடிச்சிட்டு அரளி விதை சாப்பிட்டேன். சாப்பிட்டு 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீரியஸா யாரு எங்க அம்மா இட்டுன்னு வீட்டுல போனாங்கன்னு கேளுங்க. எங்க அம்மா வீட்டுல நீங்க இருந்தேன். எட்டுன்னு போனீங்களா? அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பாத்துக்கங்க, எங்க அப்ப அம்மா உங்களுக்கு திட்டினாங்க. தெரியும் இதெல்லாம். எங்க அம்மா திட்டினாங்க இல்ல, மேடம். அவங்க சொன்னது ஒண்டிதான் பாருங்க. நம்ம ஒத்துக்க முடியும். எங்க அவங்க அம்மா சொல்லாததெல்லாம் திட்டினாங்க. சொல்றாங்க மேடம். வீட உன்னால என் பூட்டிட்டா பொண்ணுக்கு எதனா 3 நாள் ஆச்சு. சோறு போடலாம் எல்லாம் போய் சொல்றாங்களே. என் பொண்ணை கேளுங்க மேடம், கூப்பிடுங்க என் மேடம், பேச்சு கூட கேட்போம். வேணாம். என்னை ஏமாத்திட்டுமே கல்யாணம் பண்ணிக்கினான், எல்லாமே செஞ்சுட்டான். ஆனா இனிமே நம்ம உயிரோடு இருக்கும் தான் அள்ளி எது சாப்பிட்டேன். எங்க அம்மா வீட்டுல இருந்து எங்க அம்மா அத்தை இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அத்தை, எதுவுமே செய்ய மாட்டேன், இனிமே நான் ஒன்னா வாரோம் சொல்லிட்டு எங்க அம்மா அவங்க கூட சேர்ந்து அவங்க வாழ்றேன்னு அம்மா குடிச்சிட்டு இப்படி பாத்துக்கங்க. போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாங்க, சரிம்மா இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது கணேசு, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா நாங்க என்ன செய்வேன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னுமா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு தான் புது ஊர்ல வீடு வந்து திருப்பி 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 இந்த பிரச்சனை உடுற மாதிரியே இல்ல எங்க அம்மா வீட்டுல வந்து. அதுக்கப்புறம் இது எங்க அம்மா சேர்த்து ஊரா சொல்லிட்டு தனியா வீடு திருப்பி இருந்தேன். திருப்பி பிரச்சனை வந்து உங்க 2 பேரை பத்தி பேசுறது. பேசுறது மேடம், தனியா வீடு இருந்தேன். வணக்கம், இங்க வா. உங்க பேரு? ஜி கலைவாணி. கலைவாணி. இப்ப உங்க கூட தான் இருக்காங்களா பசங்க? நான் தான் மேடம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுன்னு இருக்கேன். எத்தனை ஸ்கூல் மேடம்? ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் கிடையாது. தனியா இருந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு இவன் தான் படிக்க வைக்க போறான். நான் படிக்க வச்ச ஸ்கூல்ல அந்த டீச்சரை கேட்டு பாருங்க. கலைவாணி, இங்கிலீஷ் மீடியம் அப்பா படிக்க வச்சாங்களா அம்மா படிக்க வச்சாங்களா ஸ்டார்டிங்ல? ஃபர்ஸ்ட் 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. அப்பா இங்கிலீஷ் மீடியம் யார் படிக்க வச்சது ஃபர்ஸ்ட்? நீதான் படிக்க வச்ச, நீதான் படிக்க வச்ச. அதுக்கப்புறம் அம்மா கூட அப்பா விட்டு போனவன தானே அப்பா உங்க கூட அந்த வரல. 3 நாள் பூட்டி வச்சு போனால நீங்க கேளுங்க. ஆமா, நாங்க வந்து பசியோட இருந்தப்போ 3 நாள் பூட்டி வச்சுட்டு என்ன பண்ணாருமா? அவர் எதுவுமே பண்ணல, வீடுல பூட்டி வச்சுட்டு போயிட்டாரு எங்கேயோ. நாங்க பசியில 3 நாள் செவுத்த சுரண்டி கேட்டு பாருங்க, யாரு கேட்டுக்கோ இந்த நீங்க கேட்டு எந்த இடத்துலடா சொன்ன? மறுநாள் கேட்டா நான் குஸ்து மாடி வீட்டுல மேடம் 3 நாள் நான் யார்கிட்டயுமே சொல்ல முடியல. பொண்ணை கேளுங்க, கேட்டீங்களா? அதனாலயே பூட்டி வச்சுட்டு போன அப்பா உங்களுக்கு சோறு போட எதனால பூட்டினீங்க? அவங்க கூட சண்டைன்ற அப்ப நீங்க பூட்டினீங்க. பூட்டி இருப்பாங்க மேடம். ஆனா வீட்டுல எல்லாமே இருக்கு மேடம். அப்ப பூட்டி இப்ப இல்ல சொன்னீங்க என்கிட்ட. இல்ல சொன்னீங்க. நீங்க என்கிட்ட சொன்னீங்கல பூட்டலன்னு. வீட்டுலன்னு சொன்ன மேடம், அதுக்கு வேணா மன்னிப்பு கேட்டுக்கேன் மேடம். ஆனா வீட்டுல எல்லாமே இருக்கு தப்பு மேடம். தப்பு தப்பு. இவங்க அவங்க கூட லிங்க் வச்சுன்னு இருக்காங்கன்றதுனால தான் மேடம் பூட்டிட்டு போயிருப்பேன். நீங்க வெளிய போங்கம்மா, அங்க அங்கிள் எல்லாம் இருக்காங்க. ஒண்ணும் இல்லன்னா மேடம் நான் மட்டும் என்ன மேடம் சொன்னேன்? எவ்வளவு அழகா இருக்கு உங்க ட்ரெஸ் எல்லாம். ஐ. சரி, மேடம் நான் மட்டும் என்ன சொன்னேன் சந்தேகத்தினால? போங்கம்மா. ஆனா பட்னியா போட்டா இவங்க திருந்துவாங்க செஞ்சுட்டு தான் அது மேடம் பண்ணாரு. ஒரு 3 அவங்க எல்லாத்தையுமே பாதி இங்க பாருங்க மேடம், நீங்க பூட்டினீங்களா இல்லையா? பூட்டி இருக்கலாம் மேடம். பூட்டினு கூட போறங்க, ஒத்துக்கிறேன் அதுக்கு மேல பேச. மேடம் ஐயோ எனக்கு கதவு தருங்களேன், என் பொண்ணு பசிக்குது சொல்லுது. கடவுளே எங்களுக்கு வழி காட்ட முடியும். எவ்வளவு நாள் செவத்துல வச்சிருப்பேன். அம்மா பசிக்குதுமா, எதுவுமே இல்லையா அம்மா? என் எதுலயே கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? அவங்க கூட இருந்தீங்க. பாத்துக்கங்க பிள்ளைங்க என்ன பண்ணிச்சு. பிள்ளைங்க தப்பு செய்யறதுக்கு நீ இருக்கும் போது அந்த தப்பு நான் செய்யல, நீ யாருக்கும் போது நீ செய்யல. அது மாதிரி நான் பண்ணாதனால தான் அனுபவிச்சேன். கேவலமா இல்ல நான் பச்சை புள்ளைய பட்னி போட்டிருக்கீங்க 3 நாளைக்கு. அவங்க கிட்ட லிங்க் அடிக்கடி வச்சிருக்கனால கோவத்துல பூட்டி இருப்பேன். அதுக்கு மேடம் 3 நாள் இருக்காங்க. ஒரு நாள் வேணா இருக்கலாம் மேடம். காலையில போனா நைட் எப்படி நான் வீட்டுக்கு தான் வந்தாகணும். வேற எங்கேயும் போக மாட்டேன். எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட போக ஒரு மாட்டேன். தப்பு மறைக்கிறதுக்கு 10 பொய் சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல உண்மையா இப்ப மேடம் நீங்க சொல்றாங்க. சொன்னது எல்லாமே பொய்யாதாம்மா இருக்கு. எதுவுமே அவங்க சொன்ன அவங்க கேசட் போய் விஷயம் கூட பேசிட்டு பொய்யாதான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது கேமரால எடுத்து காமிச்சார் சொன்னதும் போய். அது அது சும்மா ஒரு எடுக்கலாம் பொண்ணு மேடம். மேல அபாண்டமா பொய் சொல்லக்கூடாது. எடுக்கலாம் மேடம். நான் என்னம்மா மேடம் இங்க பாருங்க. அபாண்டமா மேடம், நெசமா காலி பண்ணுங்க. ஆமா, ஒரு நிமிஷம் சொல்றேம்மா. நெசமா நாங்க என்ன ஒரு மேடம் ஒரு விஷயம், ஆம்பளை ஆனாலும் பொம்பளை ஆனாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு தொடர்பு வச்சுக்கிறது பெரிய தவறு, மன்னிக்க முடியாத தவறு. ஏன்னா அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க ஒரு பொம்பளை, நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு
அது உங்க எனக்கு- பையனே எனக்கு இருந்திருக்கலாம், எதுவுமே அந்த பொண்ணு ஒரே சொல்லாது. பையனா இருந்திருக்கலாம். ஒண்ணுமே சொல்லாது மேடம் ஆயிருந்தா நான் சொல்றேன், இப்ப சொல்றால இப்ப கேக்குறீங்கல்ல கேக்குறீங்கல்ல, கேக்குது. இது உங்களுக்கு எப்படி இருக்கு கேட்கும் போது? எப்படி அவ சகிச்சுப்பா சொல்லுங்க? நல்லா மாமியார் நிறைய வந்து சொல்லணும் இல்ல மேடம் ஆனா நான் அந்த வந்து- குழந்தைய நான் வளர்த்தேனே, அதனால அவ வந்த உடனே என்ன சொன்னா நான் மேடம், உங்க மேல மருமக குறை என்னைக்கு சொல்லவே ஒரு மாட்டேன் வேலையும் நீங்க ஏமா வைக்கலன்னு அவங்கள்ட்ட சொன்னீங்க. போய் சொல்லல? இவங்க கையில வந்து இவங்க வந்து எதனா தேங்காய் இவங்க வாங்கிட்டு வந்து வச்சுதான் அவங்க கையில நான் குத்தன்னு வச்சுக்கிறேன். எங்க அம்மாவுக்கு நீ ஏன் குத்த? எங்க அப்பா தானே எல்லாமே குடுக்குறாரு, நீ எதுக்கு? இவங்க அம்மாவுக்கு குடுக்குறது கூட என்ன கேள்வி கேட்பாரு, அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு வந்தவொடனே சொன்னாங்களா இல்லையா? என்கிட்ட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வேணாம், சொன்னது என்ன வந்து 14 வயசு உங்க பையன் வந்து ட்ரெஸ் இல்லாத பண்ண நான் சொல்ல முடியுமா? நான் சொல்ல எங்க அம்மாடே நான் சொல்ல மாட்டேன். எங்க அம்மா எக்கள் தானே நீங்களும் இருக்கிறீங்க. நீங்க பதினேழு வச்சு வயசுல வேற என்ன ஆனது பண்ணீங்க? சொல்றீங்க? புள்ள பேர் பார்த்து எல்லாமே 17 பண்ணாங்க. வயசுல ஆனது ஒரு நாள் கூட போதுமா? அவங்க first வீட்டுல ஒரு இல்லைன்னாரு. கிராம்பு போட்ட- கணேஷ், உங்களுக்கு என்ன 17 ப்ராப்ளம்? வயசுல ஏன் இப்படி அந்த பொண்ணை பண்ணீங்க? எங்க எவ்வளவு கொடூரமான விஷயம் பண்ணிருக்கீங்க. மேடம் அவ்வளவு அவங்க சொன்னதுல முக்காவாசி எதுவுமே கிடையாது நீங்க மேடம். சொன்னீங்க என்கிட்ட சொன்னீங்க. மேடம் நடந்தது லவ் என்ன பண்ணி தான் சொன்னீங்க? மேடம் விட்டுட்டு போனேன். வந்து அவங்க சொன்னமே டேப்லெட்லாம் பாருங்க யூஸ் மேடம். பண்ணதே கிடையாது மேடம். நான் ஒரு விஷயம் கேக்குறேன். உனக்கு பாதுகாப்பு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்கணும். உன் பசங்களோட படிப்புக்கு என்ன பண்ணணுமோ ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அவரோட தொடர்பு வச்சுக்க கூடாது. சரிங்க ஆ? சரிங்க நிச்சயம் சரிங்கம்மா, கட்டாயமா. கட்டாயமா சொல்றேம்மா. நீங்க என்ன சொல்றீங்க மகேஷ்? சம்மதம். வெரி குட். சரி, இதுக்கு நான் மேல என்னப்பா சொல்றேன். வேணும்? அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துக்கட்டும், அவங்க குழந்தைகளை அவங்க பாத்துக்கட்டும். இப்ப நீங்க சொல்லுங்க. டிவோர்ஸ் கட்டு தானே இங்க வந்தீங்க. ஆமா மேடம். அவங்க உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு தயார். கையெழுத்துலாம் போட்டு தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் போனே பண்ணல. எந்த விதத்திலயும் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க கூடாது. ஓகே மேடம். நீங்க தேவையில்லாம அவங்களுக்கு தொந்தரவு பண்ணீங்கன்னா நாங்க இதை தோண்டி எடுப்போம். இப்ப வந்து நீங்க அன்னைக்கு பண்ணாததே பண்ணன்றாங்க மேடம் நிறைய. இத பாருங்க, நான் எப்படி மேடம் இத பாருங்க, 12 வருஷம் முன்னாடி நடந்ததுல இருந்து நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம் வச்சுங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். சொல்லுங்க மேடம். அவ உங்க கூட வாழ்ந்திருக்கா, 2 பிள்ளைய பெற்றிருக்காங்கிறதுக்காக இப்ப பேசாம இருக்கோம். நீங்க தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா நீங்க கம்பி எண்ண வேண்டி இருக்கும். சரி மேடம் சொல்லுங்க மேடம். விட்டுடுங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அம்மா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அவர் டைவர்ஸ் வாங்கிட்டு என்னவோ பண்ணட்டும். நாளைக்கு நீங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உங்க பையனை கண்டிச்சு வைங்க. இந்த பாருப்பா, ரொம்ப கிளியரா சொல்றேன். சரி மேடம். தேவையில்லாம உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. நான் பண்ண மாட்டேன். இதுல எவ்வளவு உண்மை, எவ்வளவு கரெக்டா வேர்ட் பை வேர்ட் உண்மையா பொய்யான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. புரியுறதுங்களா? அதனால இதோட விட்டுடுவோம், வேண்டாம். சரி மேடம். டார்ச்சர் கொடுக்காதீங்க. அவ அந்த ஒரு வார்த்தை சொன்னா, எனக்கு பாதுகாப்புக்காக நான் பண்ணிட்டேன். அதுல எவ்வளவு உண்மை இருக்கு. ஒரு பெண்ணுக்கு நிம்மதியா வாழறதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இருக்கு. அந்த நிலைமை மாறினாதான் முன்னேற்றம் இருக்கும். நம்ம சொல்றோம்ல, ஆணும் பெண்ணும் சமம். ஒரு ஆண் சொல்றாரா எனக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்புக்காக நான் ஒரு கல்யாணம் பண்ணேன்னு ஒரு ஆண் சொல்றாரா? இல்ல, ஒரு பெண் சொல்றா. அந்த நிலைமை மாறணும். அந்த நிலைமை மாறணும்னா ஒவ்வொரு பெண்ணும் அதுக்காக உழைக்கணும். சுயமரியாதையோட சொந்தங்கால நின்று காட்டுவேன்னு உறுதியா இருக்கு. மறுபடியும் நாளை இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்